ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட மலையாளம் ஆக்டர் பாசில் ஜோசப் அவர்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் 173 படத்தை குறித்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ஒரு மறைமுகமாக கொடுத்துருக்காரு. அந்த விழா மேடையில் பேசினவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து தமிழ் படத்தில் வந்து நடிக்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. இப்போ நான் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கேம்பஸ் சம்மந்தமான ஒரு படம். இது முழுக்க அந்த பேக்ரவுண்டில் வரக்கூடிய படம். இந்த படம் இன்னும் ஒரு சில மாதங்களில் ரிலீஸ் ஆக போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருது. அடுத்தது நான் ஒரு பெரிய ஒரு தமிழ் ப்ராஜெக்டில் வந்து நான் கமிட் ஆகிருக்கேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் அது என்ன படம், அது என்ன ப்ராஜெக்ட்னு என்னால் ரிவீல் பண்ண முடியாது. அது வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாகவே இருக்கட்டும், அது வர நேரத்தில் அந்த அப்டேட் வரட்டும் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே நம்ம யோசிச்சிருந்தது கொஞ்ச நாளாகவே நம்ம சொல்லியிருந்தது தான். இவர் வந்து தலைவர் 173 படத்தில் கமிட்டாக இருக்கார், ரஜினி சாரோடைய மகனாக இவர் நடிக்கிறாரு அப்படின்றது நம்ம சேனல்லே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ புதுசாக ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். அது இப்போ இவர் வந்து மறைமுகமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஏன்னா இவர் வேறு எந்த ஒரு தமிழ் ப்ராஜெக்ட்லையும் இவரோட பேரே அடிப்படலை. அப்படி இருக்கும்போது தலைவர் 173 மட்டும்தான் இவர் பேர் வருதுன்னு போது அப்போ அந்த ப்ராஜெக்டில் இவர் வந்து கமிட் ஆகிருக்காரு. ஆனால் வெளியில் இப்போ சொல்ல முடியல. ஏன்னா அந்த படம் முதல்ல டேக் ஆஃப் ஆகுமான்றதே தெரியல. அதுதான் இங்கே பிரச்சனை. சிபி அவர்கள் இந்த படத்தை இயக்குனார்னா இவர் உள்ள ஒருவர் ரஜினி சாருக்கு மகனாக அந்த கதையெல்லாம் நடிப்பார். ஒருவேளை அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் இந்த படத்தை வந்து இயக்குறாருன்னா இவர் அந்த ப்ராஜெக்ட் உள்ளே வரப்போகிறது. அதனால தான் அவர் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது, வர நேரத்தில் அது அப்டேட் வரும். அப்போ அவர் வந்து கடவுளை வேண்டி நிற்பார், எப்படியாவது இந்த படத்தை வந்து சிபி அவர்களே இயக்கணும் அப்படின்றத அவர் கடவுளை கண்டிப்பாக பிரார்த்தின்னு தான் இருப்பார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் போயிருக்கும்போது நேற்று திடீர்னு நடிகர் விமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அவரோட வீட்டில் நேரில் சந்தித்து அவருக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு, அவர்கிட்டேருந்து ஒரு வாழ்த்துக்கள் வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த புகைப்படங்கள் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக பண்ணிருக்கு. திடீர்னு இவர் ஏன் தலைவர் வீட்டுக்கு போனாருன்னு தெரியல. என்றைக்குமே போகாத ஒரு மனிதர். ஸோ ஏதாவது அவரோட பர்த்டேவாக இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது புது ப்ராஜெக்ட், இல்லை லைஃப்பில் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் வந்து ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். அதனால் ரஜினி சார்கிட்ட அவர் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆரம்பிப்போம் அப்படின்றது கூட நினச்சிருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.